வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுக தலைவர் அதிரடி கைது, அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது உண்மை தகவலா, இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்பட்ட பொய்யான தகவலா, வதந்திகளா? இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நமது வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு சோகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். திமுக ஆட்சி ஏன்னா ஒவ்வொருத்தராக அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி, ஸோ அடுத்தது ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, அமைச்சரான பொன்முடி, துரைமுருகன், இந்த மாதிரி முக்கிய அமைச்சர்கள், முக்கிய துறை அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலினை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டார்கள் என்று வதந்திகள் நியூஸ் பரவிட்டுருக்கு. அது உண்மையா இல்லை வதந்திகள் பரப்பப்பட்டதா எதிர்க்கட்சியினால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது 100% பார்த்தீங்கன்னாக்கா வதந்திகள் மட்டும்தான்றதில் இந்த இடத்துல தெளிவாக நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எதிர்க்கட்சியினால் செய்யப்பட்ட சதி அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ திமுகவின் தலைவரை யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது, அதே மாதிரி அவரை கைதும் செய்ய முடியாதுன்றதில் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் இருக்குது. பட் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ இது எல்லாமே எதிர்க்கட்சியினால் பெறப்பட்ட ஒரு வதந்திகள் மட்டுமே. அது எந்த தெளிவாக ஆணித்தனமும் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவில் பல அமைச்சர்களை கைது செய்யப்படுவார்கள் என்றும் அது கண்டிப்பாக உறுதி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் கண்டிப்பாக உறுதி. அமைச்சர்கள் கண்டிப்பாக உறுதியாக இன்னும் பல அமைச்சர்களை கண்டிப்பாக அமலாக்கத்துறையிடம் சிக்குவார்கள். அதுவுமே பல அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, பல துறை அமைச்சர்கள் இன்னும் எங்களிடம் சிக்குவார்கள், சின்ன பின்னமாகுவார்கள், அவங்களை புழல் சிறையில் கண்டிப்பாக நாங்கள் அடைப்போன்றதில் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறையும். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது. ஸோ அடுத்தது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வதந்திகள் மட்டுமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.